ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுலையோ இல்லை கட் பண்ணுறதுலோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நிச்சயமாக நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு ஆர்வத்தில் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தப்புலாம் கூட நம்மளுக்கு அப்பப்போ நேரம் அந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்களை நான் தப்பு பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேயே காமிச்சிருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் ஒரு பார்ட்டிக்கு ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் அவங்களுக்கு 3 டாட் ப்ளவுஸ் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ 15 இன்ச்சஸ் உயரமுள்ள ஒரு ப்ளவுஸு. அளவு பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43. ஆனால் நான் 44 வச்சு கொஞ்சம் லூஸாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு உயரம் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எடுத்து கொடுத்த அளவு பார்த்திங்கன்னா கையும் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ். பட் இவங்க எனக்கு எடுத்து கொடுத்த அளவு பார்த்திங்கன்னா 80 சென்டிமீட்ரு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கை நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும், அளவும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடை ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் நான் மார்க் பண்ணேன். மார்க் பண்ணிவிட்டு உயரம் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைட் மார்க் பண்ணுறதுக்கு துணியை மடிக்கிறேன். சுத்தமாகவே துணி ரொம்பவே கம்மியாகவே இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க கொடுத்தாங்க 6 ப்ளவுஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு வரலட்சுமி விரதம் இல்லையா, அதுக்காக அவங்க எனக்கு ஒரு 2 ப்ளவுஸாவது எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சாரியும் இந்த ப்ளவுஸும் ஒரு 6 ப்ளவுஸும் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 2 ப்ளவுஸ் கிட்ட 80 சென்டிமீட்டர் அளவுள்ள ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாகவே பத்தவே இல்லை. நானும் பேக் சைடை மார்க் பண்ணிவிட்டேன். ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி போடுறேன். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் வந்திருக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு. இதில் எப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண முடியும் சார்? ஜஸ்ட்டு கொஞ்சம் கூட முடியவே முடியாது. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சுதானமாக யோசிச்சு அந்த ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது 1 மீட்டரு. இதுவே இந்த ப்ளவுஸ்லேயுமே நான் இந்த ப்ளவுஸுமே நான் கட் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் நான் நோட் பண்ணாமல் கட் பண்ணிட்டேன். இதுலேயும் தான் நான் சரி நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு தான் பார்த்தோம். ஆனால் பார்த்தோன்னா நான் ஸ்லீவு பார்க்கவே இல்லை. பட் ஸ்லீவுக்கு இவங்களுக்கு ப்ளவுஸ் பத்தவே இல்லை. ஸோ இருந்தாலும் நான் இவங்களுக்கு ப்ளவுஸ் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் ஸ்லீவ் பத்தலை அப்படின்றதே நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஸ்லீவ் கொஞ்சமாக உயரம் பத்தலை அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ளவுஸோட உயரம் அண்டு செஸ்ட்டோட உயரம், செஸ்ட்டோட மார்க்கு, அடுத்தது இடுப்போட உயரம் எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நான் அளவுகளை மார்க் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் எனக்கு வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதேமாரி ப்ளவுஸை வச்சுட்டே நீங்கள் மார்க் பண்ணுறீங்களே, இந்த ரவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருமா, இல்லை இந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக வருமா, நீங்கள் நம்ம டேப் வச்சு அளந்தால் தானே நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லவே இல்லை, நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த அவங்களோட ஷேப்போட கரெக்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி யூ வளைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் நான் வளைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நான் ஆம்கோல் டெப்த்து வரைஞ்சிருக்கேன். நிறைய வீடியோவில் இந்த ஆம்கோல் டெப்த்து எப்படி வளையிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வரைகிறதுக்கு எனக்கு ஆம்கோல் டெப்த்து எந்த ப்ளவுஸ்க்கு எப்படி எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோவில் உங்களுக்கு ஆம்கோல் டெப்த்து எப்படி எடுக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதேமாரி செஸ்ட்டு மார்க்கும் அது சேம் தான். செஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நான் செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு டாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செஸ்ட் மார்க் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாகவே மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லா தெளிவாக புரியும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுவே ரொம்ப லாங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன்.
பண்ணிக்கிறேன். என்கிட்ட 2 ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸில் நான் தப்பு பண்ண விஷயத்த அடுத்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து அது எப்படி வந்து கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்றதையும் இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதையும் அது கூடயே நான் உங்க கூட காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு தைக்கிறதுக்கு தேவைப்படும் துணி அளவோட விட்டுட்டு மீதியை நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே நான் வந்து தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சஸ் தான் வந்து நான் வந்து எனக்கு வந்து தேவைப்படும். அதை மட்டுமே நான் வந்து மார்க் பண்ணி இப்போ வந்து கட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் முடிச்சுட்டேன். அடுத்தது பேக்கோட அளவும் அளந்து பேக் சைடில் ரவுண்ட் ஷேப்பில் ப்ளவுஸோட அளவையும் அளந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். அடுத்தது உள்வெட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த எல் டைப்பில் போடுறோம் இல்லையா, அதில் வந்து டேப் வச்சு ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் அளந்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அந்த இடத்த வந்து எப்படி வளைவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்கும். ஒரு சிலவங்க வந்து ஆம்கோல் கிட்டே எடுப்பாங்க, இல்லைன்னா ஸ்லீவில் எடுக்கிறாங்கல்ல, அதுவே நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கரெக்டாகவே இருக்கும். ஸோ அந்த மெத்தட் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆம்கோல் கிட்டே எடுக்காமல் ஸ்லீவோட வளைவில் எப்படி வந்து டெப்த் எடுக்கிறது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறமாட்ட தான் நோட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஸ்லீவோட உயரமே பத்தவே இல்லை. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு எம்மிங் பண்ணுறதுக்காக விட்டதுக்கு அப்புறமா கூட எனக்கு வந்து அதுக்கப்புறம் வச்சு அளந்தேன்னா எனக்கு பத்தவே இல்லை. ஸோ இந்த சைடு கிளாத் இருந்தது, அது கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இதுவும் சுத்தமாகவே பத்தவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் சரி ஃபுல்லாக ஸ்லீவு வந்து இதோட ஸ்லீவோட அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு நீட்டில் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமேட்டா ஹெம்மிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஸ்லீவோட ஃபுல் லென்த்தையும் வந்து கொஞ்சமாக 1/4 இன்ச்சு மட்டும் அந்த அட்டாச் பண்ணுற துணிக்காக விட்டுட்டு மீதி ஃபுல்லாகவே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணது வந்து ஒரு விஷயம் கிடையாது, அவ்வளோதான் வந்து கிளாத்தே இருந்தது. இப்போ நீங்கள் வீடியோவிலே பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் தைக்கிறீங்க, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்லீவ் நம்மளுக்கு 1 மீட்டர் தானே, நம்மளுக்கு ஸ்லீவ் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நானும் வந்து ஒரு அசால்ட்டாக வச்சு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டா தான் தெரிஞ்சுது நம்மளுக்கு ஸ்லீவுக்கு துணியே பத்தவே இல்லை. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் 1/4 இன்ச்சு கிட்ட, அந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த ஸ்லீவோட அளவுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு அளவுக்கு அகலம் வச்சு நீட்டு வந்து ஸ்லீவோட எவ்வளோ பிடித்தம் வருதோ அந்த அளவுக்கு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே எவ்வளோ வருதோ அதை வந்து நான் வந்து வச்சு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நான் தைக்கும்போது அதை அட்டாச் பண்ணி தைச்சிடுவேன். ஸோ உங்களுக்கு இது வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த டைமில் நம்ம கொஞ்சம் யோசிச்சேன்னா போதும் இதுக்கு என்ன தீர்வு காணலான்னுட்டு. நிறைய பேர் வந்து ஐயோ ஸ்லீவ் வந்து உயரம் பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அதே அளவுக்கு நம்ம மடிச்சிருவோம். ஆனால் கஸ்டமர் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் வந்து துணி பத்தலை, அதனால் நம்ம 1 இன்ச்சு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த கஸ்டமரோட எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கும், நம்ம வந்து தைச்சது ஒரு பக்கம் இருந்தால் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வரக்குள்ளே கொஞ்சம் பயப்படாமல் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி நம்ம ஹெம்மிங் பண்ணி கொடுத்தோன்னா ப்ளவுஸும் ரொம்ப கரெக்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அழகாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து ஸ்லீவுக்கு தனியாக ஒரு 3/4 இன்ச்சு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதை ஹெம்மிங் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ அதே மெத்தட் தான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். இது வந்து ஸ்லீவ் நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணதுக்கு போக மீதி இருக்கிற பீஸில் தான் நம்ம வந்து கிராஸ் எப்பயுமே கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து கிராஸ்லாம் கட் பண்ணிடாதீங்க, நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டா தான் எப்பயுமே கிராஸ் கட் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து கிராஸுக்கு பத்தாமல் கூட போகும் பயாஸ் பீஸ் வைக்கிறதுக்கு. ஸோ நான் கிராஸ் பீஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட நெக்கோட சுற்றளவுக்கு கரெக்டாக வருமானு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டு வந்து அவங்களுக்கு தேவையான அளவு தான் இருந்தது. ஸோ நான் அதை ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து
பத்தாமல் போச்சு. அதனால் நம்ம எந்த மெத்தடில் வந்து கட் பண்ணுறது அப்படின்றதுனால வந்து அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ 2வது ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஸ்லீவு கட் பண்ணிட்டுனா ஃப்ரண்ட் சைடில் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வர மாதிரி இருந்ததுன்னா வேறு ஏதாவது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பட் வந்து ஸ்லீவுக்கே உயரம் பத்தலை அப்படின்னா அவங்க வந்து அதே அளவு தான் அவங்க போட்டு பழகியிருப்பாங்க. ஸோ நம்ம திடீர்னு வந்து அளவுகளை கம்மி பண்ணனா நிச்சயமாக வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக வராமல் நம்மளை வந்து அவங்க வந்து நம்ம சொன்னது ஒரு அளவு, அவங்க தைக்கிறது ஒரு அளவாக இருக்குது, ஸோ நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட்டுக்கு நான் மார்க் பண்ணுறேன். பேக் பார்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணது. இவங்களோட ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஏன் அந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு வந்து அளவு பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ். அப்படின்னா பார்த்துக்குங்க அவங்க கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் புஷ்டியாக இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு எவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து இறக்கமாக போட்டாலும் அவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு அப்படியே இறங்கி வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பேக்கோட உயரத்தை அதிகப்படுத்தினா தான் அவங்க வந்து இடுப்பு நல்லா தூக்காமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பாடியோட அளவு வச்சு ப்ளவுஸோட உயரத்தையும் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு அவ்வளோதான் வரும். 15லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து முன்பாரம் வந்து நல்லா இறங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் நம்ம வைப்போம். ஸோ இவங்களுக்கும் அதே தான். பேக் சைட் முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து பேக் கொஞ்சம் இறக்கி வச்சுன்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ன்றதுனால அவங்களே என்கிட்ட தைக்க கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ப்ளவுஸில் நல்லா இடுப்பு இறக்கமாக வச்சு தைச்சி கொடுங்க, ஃப்ரண்ட் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட எனக்கு வந்து அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இவங்களோட ப்ளவுஸோட உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது அவங்களோட ஃப்ரண்ட் நெக்கை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ளவுஸோட எந்த நெக்கு ஷேப் இருக்கோ அந்த ஷேப் தான் வச்சு நான் வரைகிறேன். அதேமாரி ஆம்கோலோட டெப்த்தும் பார்த்திங்கன்னா அவங்க ப்ளவுஸில் இருக்கிற அதே டெப்த்து தான் வச்சு நான் வந்து இப்போ வந்து வரைகிறேன். இப்போ இவங்களுக்கும் இந்த சேம் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறேன். நான் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு இவங்களோட பட்டியோட முன்னாடி ஹூக் வரும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து எவ்வளோ வருதோ பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் நேராக ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அடுத்தது இவங்களோட சென்டர் டாட்டுக்கான உயரத்தை நம்ம பார்க்கணும். இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக வேணும் அப்படின்னு அழுத்திட்டு இல்லாமல் கரெக்டாக லூஸாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால இவங்களோட ப்ளவுஸில் இருக்கிற அளவை நம்ம ஃபஸ்ட்டு அளக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஹூக் அந்த பட்டியோ அந்த இது ஜாயிண்ட் வைக்கிறோம் இல்லையா, அதாவது வந்து பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களோட டாட்டோட அகலம் எவ்வளோ வருது, எந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சஸ். ஸோ அவங்களோட 2.25 இன்ச்சஸ் கூட ஒரு 1.5 இன்ச்சஸ் சேர்த்து நான் வந்து 3.25 இன்ச்சஸ் கிட்ட ஒரு மார்க் பண்ணுறேன் சென்ட்ரு டாட்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு வரக்குள்ளே அவங்களுக்கு கரெக்டாக அந்த 3.25 வந்து வந்துடும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ப்ளவுஸ்க்கும் எல்லா ப்ளவுஸ்க்குமே இந்த மெத்தடு தான். ஷோல்டரோட சென்ட்ருக்கு நேராக நீங்கள் வந்து சென்ட்ரு டாட் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸ் 1.25 இன்ச்சஸ் வச்சாங்கன்னா அதில் நடுவில் சென்ட்ரு பிடிக்கணுன்னா அப்படி பிடிக்கக்கூடாது. அதுக்குன்னு தனியாக மெத்தடு ஃபார்முலா இருக்குது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நார்மலாக 2.25 இன்ச்சஸ் வந்து கழுத்து அகலமும் 2.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் அகலமும் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சென்டரை மார்க் பண்ணி சென்ட்ரு டாட் பிடிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து நல்ல டீப் நெக் போடுறவங்களுக்கு எப்படி வந்து சென்ட்ரு டாட் பிடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து போடுறேன். இப்போ ஃபுல்லாக நான் வந்து வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸை நான் கரெக்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ இவங்களுக்கு வந்து கைக்கிட்ட ஜாயிண்ட்டும் வரலை, அட் த சேம் டைம்ஸ் இவங்களுக்கு வந்து ப்ளவுஸும் உயரமும் கரெக்டாக இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ளவுஸையும் நான் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவேன்.
பட் ஏதோ ஒரு அசால்ட்டாக கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் தான் வருது. ஸோ நானும் இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம யோசித்து பண்ணணும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அந்த 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 விஷயத்தை நான் வந்து திருத்திக்கிட்டேன். இதை மாதிரி நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போதும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதிலேருந்து கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நீங்களும் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போதும் 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா ப்ளவுஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கும் பயம் இல்லாமல் கட் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு இமோஜில் கமெண்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஷேர் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.